ஒரு ஆளுக்கு யானை அடிச்சது. யானை அடிச்சதோ? கண் கலங்கி கட்டி தளவுகினம். யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதியிலிருந்து அந்த சுப்பிரமணியம் என்ற வைரவரோடையும் சேர்ந்து தான் வந்து செல்ல கதிர்காமம் கோயில் மரணமும் சம்பவிச்சது. மரணம் சம்பவிச்சது. எத்தனை பேர்? 3 பேர். அப்படியே எங்களையும் பாருங்க போலீஸை வந்து குவிச்சு வச்சிருக்கணும். போகிற பஸ் உண்டு யாழ்ப்பாணத்துக்கு. இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பிக்மி ஓட்டு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா செல்ல கதிர்காமத்துக்கு வந்து 5.5 கிலோமீட்டர். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்களாண்டா கதிர்காமத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்களாண்டா உகந்தை காட்டுப்பாதையால் வந்து பாத யாத்திரை போனார்கள் வந்து இன்றைக்கு கதிர்காமத்துக்கு வருகிறோம். அது சம்மந்தமான காணொலி தான் இன்றைக்கு வரப்போகுது. சரி, வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கதிர்காமம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் பஸ்ஸில். அப்படியே நாங்கள் வந்து இப்போ கதிர்காமத்துக்கு தான் போக போகிறோம். முதல் வந்து கொஞ்சம் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு அப்படியே போவோம். இந்த வீதி ஃபுல்லாகவே போலீஸாரால் நிரப்பப்பட்டிருக்குது. இங்கேருந்து பார்க்கவே தெரியும் பாருங்க. இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ போலீஸ் நிற்கணும்ண்டு. இந்த லைன் ஃபுல்லாகவே பாருங்க எவ்வளோ போலீஸை நிரப்பி வச்சிருக்கணும்ண்டு. வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து இறங்கி பெரிய யூடியூபர் வருமானத்தில் இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பிக்மி ஓட்டு தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா செல்ல கதிர்காமத்துக்கு வந்து 5.5 கிலோமீட்டர். வேறுங்க இதில் போட்டிருக்கேன் 5.5 கிலோமீட்டர். ஓ, செல்ல கதிர்காமம். இங்கே வந்து ஃபுல்லாகவே போலீஸை தான் குவிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நாளைக்கு கதிர்காமம் கொடியேற்றம் காரணமாக நிறைய பக்தர்கள் அறியணும். அதனால் வந்து ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து போலீஸ் எல்லாம் குவிச்சு வச்சுருக்கேன். அப்படியே எங்களையும் பாருங்க போலீஸை வந்து குவிச்சு வச்சிருக்கணும். இது வந்து மெலசல கூடம். வந்து புதுசாக ஒரு பஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது புதுசாக ஒரு ஊருக்கு போகிற பஸ் உண்டு. யாழ்ப்பாணத்துக்கு போகுது. யாழ்ப்பாணத்துக்கு தமிழை கொள்ளாதீங்கிறாரே. மாணிக்க வங்கைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் எல்லாம் வந்து நிற்கணும் பாருங்க. இங்கே வந்து குறைஞ்ச ஒரு 1000 பேருக்கிட்ட அனுப்பினோம் பாருங்க. எவ்வளோ சன நிற்குதுண்டு. இங்கே வந்து கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. வாளியல் பாத்திரங்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். அதாவது குளிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் சேர்த்து இல்லை வாளியல் பாத்திரங்கள் பாயல் எல்லாம் போட்டு விற்று கொண்டிருக்கணும். அப்படி இங்கே வந்து ஒரு ஜூஸ் கடை ஒன்று திறந்துருக்கணும் பாருங்க. அப்படிங்கிற வந்து கொஞ்சம் பேர் தங்கிட்டு நம்ம பாருங்க. சமைச்சு தேத்தனியெல்லாம் போட்டு கொண்டிருக்கணும். இன்றைக்கு வந்து சரியாக 10 to 12 மணிக்குள்ளே உகந்தைக்கு பாத யாத்திரை போன ஆக்கள் வருவீனம்மாம். அப்படி நாங்கள் அந்த பாத யாத்திரை ஆக்களையும் பார்ப்போம். போய் வந்து குளிக்க போகிறோம். எவ்வளோ பேர் குளிச்சு கொண்டு நிற்கணும்ண்டு. மாணிக்க கங்கையில் ஒரு நீராடல். இது மாணிக்க கங்கையில் குளிச்சு போட்டு இப்போ செல்ல கதிர்காமத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். போய் எங்கள் பூசையும் பார்த்துட்டு நாங்கள் கதிர்காமம் போகிறோம். ஏனெண்டா இப்போ வந்து பாத யாத்திரை பக்தர்கள் எல்லாம் அங்கே வந்துட்டினோமா. சேவையிலையும் பார்த்து கொண்டு வருவோம் நாங்கள்.
இதுதான் வந்து செல்ல கதிர்காமம் கோயில். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறான். அடியார்கள் வந்து அர்ச்சனை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான். வந்து நூல் வாங்க வந்தான், வீட்டுக்கு சேர்த்து வாங்கி கொண்டு வந்தான் 5 நூல். ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. நான் வந்து 5 நூல் வாங்கினான், 250 ரூபா எடுத்தவியல். இப்போ காசு மாற்ற போயிட்டார், வேறட்டுக்கும் வெயிட் பண்ணுறேன். तरुणगणपतये नमः ओं वीरगणपतये नमः ओं विजयगणपतये नमः ओं सौभाग्यगणपतये नमः ओं सिद्धिगणपतये नमः ओं मुक्तिगणपतये नमः ओं नटनगणपतये नमः ओं नाट्यगणपतये नमः ओं श्रीमहा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक पावनगणपतिपालने रक्तरक्तधनादिमन्दिर மேன்மைக்கும் சைவநீதி இளங்கல உலகமெல்லாம் ஸ்ரீ செல்லகதிர்காம மாணிக்கமநாயகராலய திருப்பணி வேலைகளில் இடப்பட்டுக் கொண்டிருப்பதால் தாங்களால் இயன்ற நிலையை செலுத்தி ரசீதினை பெற்று செல்லுமாறு மிக பணிபுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அறியப்படுகின்றோம். ஸ்ரீ மாணிக்கமநாயகராலய திருப்பணி வேலைகளில் இடப்பட்டுக் கொண்டிருப்பதால் தாங்களால் இயன்ற நிலையை செலுத்தி ரசீதினை பெற்று செல்லுமாறு மிக பணிபுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து வந்து ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் கோயிலுக்கு. மனக்குறைகள் என்பது அதிகம். திருப்பணி தாங்களால் இயன்ற நிலையை செலுத்தி ரசீதினை கொண்டு செல்லுமாறு மிக பணிபுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் அறியப்படுகின்றோம். ஸ்ரீ மாணிக்கமநாயகராலய திருப்பணி வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் தாங்களால் இயன்ற நிலையை செலுத்தி ரசீதினை கொண்டு செல்லுமாறு மிக பணிபுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கிராமத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இருந்து சமைச்சு கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கதிர்காமத்துக்கு போக போகிறோம். இங்கேருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் வரும். பஸ் ஏறி தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் மெயின் ரோடுக்கு போனால் பஸ் வந்து கொண்டிருக்கோம் தொடர்ந்து. பஸ் வந்து ஏறிட்டோம். இப்போ நாங்கள் பஸ்ஸிலேருந்து கதிர்காமத்துக்கு போக போகிறோம்.
வந்து கதிர்காமத்துக்கு வந்துட்டோம். இப்படி வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பாத யாத்திரை வந்தாங்க எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். நாமலை அருணாச்சலேஸ்வராய சுவாகா. நான் வந்து யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதியிலிருந்து இந்த கதிராம பாத யாத்திரையை வரும்போது 1ஆம் தேதி திருக்கோயில் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் இந்த சுப்பிரமணியம் என்ற வைரவரோடையும் சேர்ந்து 14 நாட்கள் பயணத்தில் இப்போ கதிராமத்தை வந்தடைஞ்சிருக்கிறோம். நேற்று காலையில் 10 மணிக்கு நாங்கள் செல்ல கதிராமம் போய் நாங்கள் என்ன இந்து மக்களாக இருந்தாலும் முதல் நாங்கள் பிள்ளையாரை தான் முதல் வணக்கம் தெரிவித்து அதுக்கு போய் மற்ற வாழ்த்துக்களை நாங்கள் வணக்கம் தெரிவிக்கிறாங்க. ஆகையால் பிள்ளையாருக்கு ஒரு தரிசனத்தில் போட்டுட்டு இங்கே கதிராமத்தில் வந்து சேர்ந்துருக்கிறோம். வரும்போது காட்டுப்பாதைன்றது நான் வந்தது வருங்காலோட தான், சரியா? மற்றாக்கள் வேறு மாதிரி வந்தாங்க. இருந்தாலும் வருங்காலோட வர்றீங்க இந்த உங்களுக்கு மக்கள் நிலச்சூடுகள். எனக்கு வந்து நான் வந்து இந்தியாவில் 4 வருஷம் துறவு நிலையில் இருந்தால் இப்போ இந்த பாத யாத்திரைக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் இப்போ இதை முடிச்சுட்டு திருப்பி 26ஆம் தேதி நான் இந்தியாவுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிடுவேன். இப்போ நீங்கள் காட்டுப்பாதையில் வரைக்கும் என்ன மாதிரி அசௌகரியங்களை அசௌகரியங்கள் என்று சொல்கிறது கிடையாது, இல்லை. நிறைய அன்னதானங்கள் போட்டாங்க, தண்ணியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு சில மக்கள் தங்கள் ஒரு செயற்பாடு வித்தியாசமானதால் மரணமும் சம்பவிச்சது. மரணம் சம்பவிச்சது. எத்தனை பேர்? 3 பேர். 3 பேரா? என்ன வயசான ஆக்களா? ஒரு ஆளுக்கு யானை அடித்தது. தும்பிக்கையால் யானை அடித்தது. மற்றவங்க வந்து அவங்களுக்கு இயற்கை உபாதைகளால் மரணிச்சிட்டாங்க. 2 பேரை காண இல்லை. 2 பேரும் காண இல்லை. பேக் இருக்குது, அவங்க கொண்ட துணிமணியெல்லாம் இருக்குது, ஆனால் ஆட்கள் இல்லை. அப்போ சாயங்காலம் வரைக்கும் வந்தவங்க கூட வந்து சொன்னாங்க அந்த பேக் அவட தான் இருக்குது அப்படின்னு. ஒரு ஆளுக்கு பாம்பு அடித்தது, தண்ணி பாம்பு. ஆனால் அது இங்கே கதிராம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க ஆம்புலன்ஸில். மற்றபடி வேறு சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது பாத யாத்திரை. சரியா? அடுத்தடுத்த வருஷம் வரும்போது இந்த மக்களோட தொகை வந்து இன்னும் அதிகமாக வரும் அந்த எதிர்பார்க்குறேன் நான். சரியா? நன்றி ஐயா. சிவாய ஸ்ரீ சிவா. நான் गिरिवट कोट ருகுணு மகா கதிர்காம தேவாலய. இதான் வந்து ருகுணு மகா கதிர்காம தேவாலயம். இதில் போட் போட்டிருக்கணும். கதிர்காமம் பெரிய கோவில் பாருங்க, இதில் போட் போட்டிருக்கணும். இதில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பாருங்க அவ்வளோ பெரிய லைன் போகுதுண்டு.
இல்லை உகந்த பாத யாத்திரையில் வந்த ஆக்கள் பாருங்க எல்லாரும் மாறி மாறி கட்டி பிடிச்சோன்னு நிற்கணும். இவங்கெல்லாம் கண் கலங்கி கட்டி தளவுகினம். வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்காக வந்து அன்னதான மடத்துக்கு வந்திருக்கோம். இன்னொரு மடத்துக்கு போனாங்க வந்து அந்த மடம் சரியான சனமாக இருந்ததால் அங்கே போக முடியல. ஸோ இப்போ நாங்கள் வந்து இதில் ஒரு மடம் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கதிர்காமம் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இங்காலி பக்கம் கோயில், இங்காலி பக்கம் மடம் இருக்குது. பக்கத்தில் இருக்குது.
ஸ்ரீ தெய்வயானை அம்மன் அன்னதான மண்டபம். வேறு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். மண்டபத்துக்குள்ளே பாருங்க எப்படி இருக்குண்டு. எல்லாம் என்னென்னு சொல்கிறது, நவீனமயமாக தான் இருக்குது. கீழே வந்து சப்பானி கட்டி இருக்கிற மாதிரி இல்லை. எங்கே எல்லாருக்கும் மேசை வச்சிருக்கணும். மேசையிலேருந்து தான் சாப்பிடலாம். நாங்களே சாப்பாடு வாங்கி வந்துட்டோம். சரி, சாப்பிட தொடங்குவோம். நான் வந்து சாப்பிட போகிறேன். முதல்ல சாப்பிட்றேன். நான் என்னென்னு சொல்கிறது, லைனுக்கால பூந்து போய் சாப்பிட்டுட்டு வந்தவர் அந்த பெரிய லைனுக்குள்ளால. நான் முதலாவது இதற்கு ஒரு பாசல் ஒன்று சாப்பிட்டேன். சாப்பாடு வந்து ஓகே தான் இருக்குது. கடலைக்கறி எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இது கடலை வர வச்சிருக்கேன் பாருங்க. இது கடலை கறியில், இது கடலை வர. பக்கத்தில் ஒரு நிற்கிறார். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். பாய் பாய். பாய் பாய் பாய். சரியா? பாய் 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 பாய். சரியோ சரியோ. நன்றி, வணக்கம்.